சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் பொய்யான செய்திகளை பரப்பும் நபர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தனக்கு பல்வேறு மிரட்டல்கள் வந்துள்ளன. இதுவரை 23 புகார்கள் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை இல்லை என அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்திலே என் மீது எனக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், ஆபாசமாக பேசியது, பல்வேறு கிட்டத்தட்ட 23 புகார்களை நான் இதுவரை கொடுத்திருக்கிறேன். இங்கே விழுப்புரத்திலும் கொடுத்திருக்கிறேன், திண்டிவனத்தில் கொடுத்திருக்கிறேன், சென்னையிலும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இன்று வரை ஒரு புகார் கூட இந்த திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. சேலம் மாநகர காவல்துறை குடியிருப்பில் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை என DGPக்கு பரந்த புகார். விடிய ஆட்சியில் பணி பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெண் காவலர்கள் வேதனை. உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் சொத்து வரியை 6% வரை உயர்த்த விடிய அரசு திட்டம் என தகவல். மகளிர் உரிமை தொகை என 1000 ரூபாய் வழங்கிவிட்டு விடிய அரசு கொடுத்ததை விட 2 மடங்கு பணத்தை உருவி விடுவதாக மக்கள் விமர்சனம். நாடார் சங்க விழாவில் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை பயன்படுத்த வேண்டாம் என பேசிய கனிமொழி MPக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சங்க நிர்வாகிகளுடன் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தேன் என சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டது ஏன் என கனிமொழிக்கு கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் கடும் அவதி. போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியில் அதிகப்படியான பேருந்துகளை இயக்காமல் அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து வரோம். எல்லா இடத்துலையும் பார்த்தா இங்கே பூரா கொள்ளையடிக்கிறாங்க. இந்த 1500 ரூபா கொடுக்குற அப்போ தான் உனக்கு நிலக்கொட்டை விட்டுறேன்றாங்க. இப்போ நாங்கள் ஒரு டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து ஏமாந்து உட்காந்துருப்போம். காசு எடுறதுக்கு தரமாட்டேன்றாங்க. திருப்பி கொடுத்தது திருப்பி வாங்க முடியாதுன்றாங்க. நீங்கள் ஊருக்கு போகிற பஸ் இல்லையா? இப்போ ஊருக்கு பஸ் இல்லை. எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறீங்க? நாங்கள் 3 மணி நேரம் நின்றுருக்கோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் மலைப்பாதைகளில் பழுதாகி நின்ற அரசு விரைவு பேருந்து. பழுதான பேருந்துகளை கட்டாயமாக மலைப்பகுதிகளில் இயக்க அதிகாரிகள் அழுத்தம் தருவதாக ஓட்டுநர்கள் புகார். சென்னை மணலியில் அரிவாள் வெட்டில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கொலை வழக்கு தொடர்பாக 4 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களாக அறிவித்து நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. கடலூரில் மன உளைச்சல் காரணமாக திமுக நிர்வாகி வீடியோ வெளியிட்டு தற்கொலை. சென்னை OMR பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் செய்து வந்தபோது சூப்பர்வைசர் நிதி இழப்பு செய்ததாக வேதனை. காஞ்சிபுரத்தில் குட்கா மற்றும் புகையிலைகள் விற்பனை செய்த நபர் மீண்டும் கைது. விடிய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத நிலையில் தண்டனைகளும் கடுமையாக இல்லாததால் குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் தேவிகோடு பகுதியில் 60 லிட்டர் சாராய ஊழல் பறிமுதல். விடிய ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநரும் கள்ளச்சாராய உற்பத்தியில் இறங்கிய அவலம். ராணிப்பேட்டையில் 6 பேரிடம் இருந்து போதை தரும் 500 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். விடிய ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்தால் இளைய சமுதாயம் சீரழிந்து வரும் அவலம். சிவகங்கை மாவட்டம் நெஞ்சத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது. பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் விடிய அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் பாலியல் தொல்லை, வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரியில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை காதலித்து கடத்திய இளைஞருக்கு போக்சோ. விடிய ஆட்சியில் பள்ளி மாணவிகள் பலர் அறியாமையால் காதலில் சிக்கி கல்வியை இழக்கும் அவலம். திருப்பூரில் கள்ள சந்தையில் விற்க முயன்ற 1248 மது பாட்டில்கள் பறிமுதல். தமிழகத்தை மதுபோதை மாநிலமாக மாற்றியதுதான் விடிய அரசின் சாதனை என மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கடனை திருப்பி செலுத்த கோரி தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை முயற்சி. 2 மாத தவணை கட்டாததால் வங்கி ஊழியர்கள் வீட்டிற்கு சென்று மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்ற பரிதாபம். மதுரையில் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தீ விபத்தில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விடுதி மேலாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மழைநீர் வடிகால்கள் பணிகள் நிறுத்தப்பட்டதால் சென்னை தியாகராய நகர், நந்தனம் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயம். மழைநீர் வடிகால்களை முறையாக செய்யாமல் பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக மேயர் பிரியா புருடா விடுவதாக மக்கள் குமுறல். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையோரம் 2 ஆண்டுகளாக கொட்டப்படும் கட்டிட கழிவுகளை தடுக்காமல் விடிய அரசு கும்பகர்ண தூக்கம். மாநகரமே குப்பை கூளமாக மாறி வரும்போது சிங்கார சென்னை என விளம்பரம் தேடுவதா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் ஒரே மின் இணைப்பாக கணக்கீடு செய்யும் தமிழ்நாடு மின்சார வாரியம். 2 இணைப்புகளை ஒன்றாக கணக்கிட்டு 100 யூனிட் மட்டும் இலவசமாக வழங்கி எஞ்சிய யூனிட்களுக்கு கட்டணம் வசூலிப்பதாக விடிய அரசு மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து விடுதலையான கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வான அதிஷி துணை ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிக்க உச்சநீதிமன்றம் தடை. நீதிமன்றத்தின் உத்தரவின்றி இடிக்கக்கூடாது என நீதிபதிகள் அதிரடி உத்தரவு. மணிப்பூரில் தொடரும் கலவரத்தால் முகாம்களில் தஞ்சம் அடையும் மக்கள். உக்ரைன் ரஷ்யா இடையே மத்தியஸ்தம் செய்வதில் காட்டும் அக்கறையை மிஸ்டர் 56 மணிப்பூரிலும் காட்ட மக்கள் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் போராடும் மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநகர காவல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்ய மம்தா ஒப்புதல். கோரிக்கைக்கு முதல்வர் மம்தா அடிபணிந்ததால் விரைவில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் 50 மாணவிகளை 200 தூப்புக்கரணம் போட வைத்து தலைமை ஆசிரியை நிகழ்த்திய கொடூரம். மாணவிகளுக்கு கால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாமல் போனதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய சோகம். செவ்வாய் கிரகத்தின் 360 டிகிரி காட்சியை படம் பிடித்து அனுப்பிய நாசாவின் பெர்சிவியர் விண்கலம். வியக்க வைக்கும் செவ்வாய் கிரகத்தின் புழுதி படல காட்சிகள்.